அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம யூஜிடிஆர்பில யூனிட் 1, 2 நேத்து பார்த்தோம். ஸோ, அதனோட கன்டினியூட்டி 3வது உடனே பார்த்துடலாம். ஸோ, 3வது யூனிட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வினாக்கள் வந்திருக்குது. இந்த 12 வினாக்களுக்குமே நல்லா படிச்சுட்டேன் சார் அப்படின்ற லெவலில் இருக்கணும் எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா கொஞ்சம் இந்த வினாவில் நீங்கள் இன்னும் ஆழமாக இருக்கிறீங்களா இல்லைன்றதுக்காக மேட்ச் த ஃபாலோவிங்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ, அதை நீங்கள் புரிஞ்சிருந்தா ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பீங்க. ஸோ, எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுத்துன்னு நான் நம்புகிறேன். ஸோ, அதனால் நீங்கள் இந்த வினாக்களை சரியான முறையில் செக் பண்ணி பார்த்துங்க. இது இந்த யூனிட் 3 கிட்டத்தட்ட 300 பேஜில் ஒரு புக் கொடுத்துருந்தேன். ஸோ, இதில் வந்த வினாக்கள் போக 1, 2 எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் உங்களுடைய ஆன்சர் சரிதான் அப்படின்ற தெளிவு நிலைக்காக 1, 2 மட்டும் நான் மாற்றிருக்கேன். மீதி எல்லாத்தையும் ஒரே மாதிரியே மெட்டீரியல் இருக்கிறத வச்சு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். கூற்று ஏ, கர்சன் 1905 வங்காளத்தை பிரித்தார். சரி. காரணம், ரீசன் என்னென்னா, அவர் தேசிய ஒற்றுமையை அழிக்க இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை பிளவுபடுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் அந்த நோக்கத்தோடு செய்யவில்லை. நன்கு ஆராய்ந்து எல்லாம் பண்ணி இந்த நிர்வாக வசதிக்காக தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டம் நான் கொண்டு வரேன் அப்படின்றது மாதிரி தான் பதிலாக கொடுத்தாரு. அதனால் ஆப்ஷன் ஏ ரைட்டு. பி பிளவுபடுத்தினார், அந்த வேலையை செய்தார், அதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் தான் சொல்லணும். அதனால் முன்னாடி அது கிடையாது. அதனால் ஏ சரியானது, ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல. இது ஆன்சர் பி. இது 11th புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ, இது ஆன்சர் பி. ஓகேங்களா? ரைட். இதுக்கானது நான் உங்களுக்கு வங்கப்பிரிவினை 1905ன்றத இதுலேருந்து மொத்தம் உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் மட்டும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி படிக்கும்போது ஒரு டாப்பிக்குள்ளும் டெப்த்தாக கரெக்டாக படித்து வச்சு தான் நம்மளால் மார்க் வாங்க முடியும். ஸோ, 5 வங்கப்பிரிவினைனா இணைவு 1911 கொடுத்துருக்காங்க. அப்போ யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் 2ஆம் மார்ட்டின் பிரிவில் 5ஆம் ஜார்ஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த மாதிரி 1லேருந்தே 3, 4 கொஸ்டின்லாம் வரது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ, அதனால் உங்களுக்கு இந்த பாடத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக மறுபடியும் கூட படித்து பாருங்கள். ஏ ரைட்டு. இது ஆன்சர் பி. ஏ ரைட்டு. பி சரியான விளக்கம் அல்ல. இதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஆண்டு இடம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே அப்சல்யூட்லி ரைட்டு. ஆப்ஷன் ஏ. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் யூல் அலகாபாத் 3வது மாநாடு 1887 சென்னையில் நடைபெற்ற 4வதுனா ஜார்ஜ் யூல் அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. இது அது கரெக்டு. ஆர்சி தத்து கரெக்டு. அன்னி தெரியாமல் தான் அவங்க நோ யூஸ் 17. அன்னி 17 வயசுலேயே சார்ஜ் ஏற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரோஜினி நாயுடு அப்படின்னா 25 வயசில் தான் அவங்க கான்பூருக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ, அப்சல்யூட்லி கரெக்டு. ஆப்ஷன் ஏ. ஸோ, இது நீங்கள் மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வைங்க, 1 மார்க் 2 மார்க் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொடுத்துருக்கேன். 89. சரிங்களா? 88 தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் யூலு அது அழகாக இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அன்னி பெசன்ட்னா 1917 இதில் கொடுத்துருக்கேன். இதில் ஆர்சி தத்துனா 1989 லக்னோவில் இது கொடுத்துருக்கேன். ஸோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடுனா இயரோட டேட்டோடு கொடுத்துருந்தேன். அது சரோஜினி நாயுடு 1925 கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் சரியானது ஏ. இதை நீங்கள் மெட்டீரியல் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிங்க. அடுத்த முறை பிஜி படிச்சுன்னா படித்து வச்சுக்கோங்க. இது குழந்தைங்க வாய்ப்பாட சொல்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு அந்த 1 மார்க் 2 மார்க் கரெக்டாக கிடைக்கும். இது சரியான முறையில் ஆன்சர் ஏ. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறானது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. தவறான ஒன்று என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் தெரியலையே சார், நீங்கள் படிக்க வேணாம். தாஸ்கன் பண்ணால் 1966 மாரடைப்பில் எங்கே செத்து போனாலும் உங்களுக்கு தெரியணும். 6ஆம் ஜார்ஜ் பதவியேற்றினார்னா 5ஆம் ஜார்ஜ் 11, 6ஆம் ஜார்ஜ் 36 தெரியணும். வேளாண்மை குழு அப்படின்னா நமக்கு தெரியல சார். நீங்கள் அது 1928 அதுவும் உங்களுக்கு தெரியணும். லாகூர் காங்கிரஸ் மன்னர்னா 1929 உங்களுக்கு தெரியணும். ஸோ, இது பி தான் ஆன்சர் சரியான விடை. ஸோ, உங்களுக்கு பி லாகூர் காங்கிரஸ் செஷன் ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஏற்படும். பி ஆன்சர். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கஷ்டமாக நிறைய நேரம் படித்து யோசனை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1929 ஜவஹர்லால் நேரு லாகூர்ன்றதை கொடுத்துருக்கேன். இதுவும் அதுலேருந்து இந்த டாபிக் பாக்ஸ்லேருந்தே உங்களுக்கு மறுபடியும் 2 கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ, அது படிக்கும்போது அதை படிச்சுக்கணும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன சொன்னேன், பி. ஆப்ஷன் பி சரியான விடை இந்த வினாக்கு. அடுத்ததான் வங்கப்பிரிவினை எப்போது திரும்ப பெறப்பட்டது? 1911. ரொம்ப சிம்பிள் கொண்டு 2ஆம் ஆர்டிஞ்ச் காலத்தில், ஆர்டிஞ்ச் பிரபு காலத்தில். ஸோ, 16 வரைக்கும் இருப்பார். 1916 வரைக்கும் இருப்பார். சரிங்களா? 5 வருஷம் இருப்பார்.
ஸோ உங்களுக்கு இது வந்து 1911 16 வரைக்கும் இருப்பார். இவருடைய காலத்தில் சிம்லா தலைநகராக மாற்றப்பட்டது அப்படிலாம் நிறைய தெரியும் உங்களுக்கு. இவருடைய காலத்தில் தான் 5ஆம் ஜார்ஜ் இங்கே இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பழைய ஓல்டு புக் படிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். நியூ புக்கில் இது அப்டேட் ஆகணுன்னாலும் இந்த வினாவாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை இதுன்னு பார்த்தீங்கன்னா 11 அப்படின்றத இதிலே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது தெரியலன்னா அதை பாடமே படிக்கிறதோ எழுதுறதோ நீங்கள் தயாராகலன்னு அர்த்தம். ஸோ அன்னி பெசன்ட் நம்பரார் வந்து ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஐரிஷ் நாட்டின் தன்னாட்சி இயக்கத்தை சார்ந்ததுன்னு ஆமாம், அது அயர்லாந்து நாட்டு தான். அயர்லாந்து நாடுன்னு நீங்கள் படிப்பீங்க. இங்கிலீஷ் ஐரிஷ்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், பிரிட்டன்லேருந்து அன்னி பெசன்ட் அம்மையார், அயர்லாந்து நாட்டின் தன்னாட்சி இயக்கம்னு கொடுத்துருக்கேன். ஸோ அயர்லாந்துக்கு இங்கிலீஷில் ஐரிஷ்னு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஆன்சர் நான் கொடுத்துலேயே உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது முஸ்லீம் பல்கலைக்கழகம் உருவாக முன்னோடியாக இருந்தவர்னா சர் சையத் அகமது கான். 1875 அலிகாரில் நிறுவனார். உங்களுக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள் கொஷினு. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி சரியான விடை. சர் சையத் அகமது கான் அவர் ஒரு நீதிபதியாக இருந்து இந்த சிறுபான்மையின மக்களுக்காக இந்த போராடி இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் முதல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரால் தான் உருவானதுன்னு. ஸோ சர் சையத் அகமது கான் ஒரு பாக்ஸை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அவர் வந்து 875 அலிகாரில் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எழுதினார். பிற்காலத்தில் அது பல்கலைக்கழகமாக உருவாகியது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஆன்சர் நான் கொடுத்தது வந்துடுது. ஓகேங்களா? அடுத்ததா இது வந்து பொறுத்துக்க கீழ்காண்டவரை பொறுத்துக்கன்னு எடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 44 உங்களுக்கு தெரியணும். ராஜகோபாலாச்சாரி 44 தெரியணும். வேவல் திட்டம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியணும். ஆப்ஷன் சி சரியான விடை வரும். கிரிப்ஸ் தூதுக்குழுனா 1942 தெரியணும். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு 1946. ஸோ 3 சரியான விடை. ராஜகோபாலாச்சாரி 1944 ரெண்டாவது. வேவல் பிரபுனா 1945 தெரியணும். அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு போருக்கு முன்னாடினா 1942 தெரியணும். இது ஏஸ் தெரிஞ்சாவே கரெக்டாக இருக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி. சரியான விடை ஆப்ஷன் சி. ராஜகோபாலாச்சாரியனாவே உங்களுக்கு 1944 சிஆர் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் சரியாக போட்டிருக்கலாம். ஸோ கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு நான் பாக்ஸாக கொடுத்துருக்கேன். வேவல் பண்ணால் 1940 டேட்டும் கொடுத்துருக்கேன். ராஜாஜித்னா 1944 கொடுத்துருக்கேன். அமைச்சரவை தூது 1946 கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முறை வேணுன்னா நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்து பார்த்துக்கங்க. அடுத்தது தன்னாட்சி இயக்கத்திற்கான காரணத்தை ஆதரித்தவர் அப்படின்னு சொன்னால் இந்த கொஷின் தான். தன்னாட்சி இயக்கம் நிறைய படிச்சு சார் ஒன்றுமே புரியல சார். நீங்கள் கொஞ்சம் உள்ளே சுற்றி போகிறது. இந்த தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையார் சென்னையில் ஆரம்பித்தார்கள். ஸோ 1916 சென்னையில் ஆரம்பித்தாங்க. திலகர் பாம்பேயில் பூனாவில் ஆரம்பித்தார்னு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கு. பூனாவில் சரிங்க சார். சென்னைனா அப்போ சென்னை என்பது இங்கே என்ன பண்ணாங்க, விஜயநகர ராஜா காலத்திலேருந்தே ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்கிட்ட போச்சு அப்படின்னா மைசூர் ராஜாவுக்கிட்ட போச்சு. அந்த மைசூர் ராஜா வேங்கட ரத்தனர்கிட்ட தான் ஆங்கிலேயர்கள் இடமே 1639 சென்னையே வாங்கினாங்க. ஸோ அதுலேருந்தே சவுத் இந்தியாவில் இருக்க இந்த பகுதி எல்லாமே இந்த மைசூர் ராஜா உடையார்கிட்ட தான் இருந்தது. ஸோ அந்த மைசூர் ராஜா உடையார் தான் ஆப்ஷனாக வைக்கிறாங்க. இது ஆப்ஷன் பி. இதுக்கு மேலே அவங்க எதாவது ட்விஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா மோர் ரெஃபரன்ஸ் புக் நான் உங்களுக்கு தரேன். ஆனால் சென்னை மாநகரம் உருவாதல், ஏன்னா அந்த தன்னாட்சிக்கு யார் ஆதரித்தாங்க அப்படின்னா அப்போ சென்னையில் ஆதரிக்க அன்னி பெசன்ட் உருவாக்கும் போது சென்னையில் இருக்கிற மைசூர் ராஜா தான் சந்திரகிரி ராஜா தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கிறத ஒரு மறைமுகமாக கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பி ஆன்சர். 100% நீங்கள் நம்பலாம். விஜயநகர ராஜா கிடையாது, ஆனால் மைசூர் ராஜா தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஏன்னா திருவாங்கூர் வந்து கேரளாவில் இருக்குது, அங்கே தான் இருப்பாங்க. ஆற்காடு நவாப்பு ஆற்காட்டில் கிடப்பார். அப்போ மைசூர் ராஜா தான் என்ன பண்ணார், சென்னையில் இருந்து அவருடைய பிரதிநிதி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவங்க ட்விஸ்டடாக இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரைட். அடுத்ததான் இந்தியா 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுறது ரொம்ப பெரிய தவறு, ஏன்னா பல பிரச்சனைகள் உருவாதுன்னு சொன்னவர் வந்து அப்படின்னா சர்போர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒரு பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் தெரியணும். சரிங்களா? இது வந்து 1942 இங்கே வந்து விசாரிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் வந்து பின்தேதிட்டு காசோலைன்னு காந்தி கூட சொன்னார். இதனால் நோ யூஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் எல்லா கண்ட்ரோலுமே பிரிட்டிஷாரோடைய கண்ட்ரோலில் பாதுகாப்பு ஃபுல்லாக பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் போனதுனால பெரிய தப்புன்னு சர் சார்போர்ட் கிரிப்ஸ் வந்து அப்போ சொல்லிட்டு போனார். சரிங்களா? ஸோ இது வந்து சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சியில் நீங்கள் கிரிப்ஸ் தூதுக்குழு முழு தகவலை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது அந்த தூதுக்குழு தான் அந்த தகவலை வெளியிட்டது, அதனுடைய விளைவுகளில் தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவில் சிவில் பணிக்காக
இந்தியாவில் நடத்தப்படுவது போன்று இந்தியாவிலும் போட்டித் தேர்வு நடத்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டது அப்படின்னாவே 1919ஆம் ஆண்டு சட்டத்தில் கடைசி சட்டம். அங்கே என்ன எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அது ஃபுல்லாக இந்தியாவிலே நடத்தணும். ஏன்னா மாநிலங்களுக்கு சுயாட்சி அளிக்கப்பட்டது. அப்போ இங்கே மாண்டேகு சேம்ஸ் போர்டு, அந்த சேம்ஸ் போர்டோடைய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. மாண்டேகு சேம்ஸ் போர்டு இங்கே ஆல்ரெடி சி ஆன்சர் கரெக்டாக இருக்குது. அப்சல்யூட்லி கரெக்டு. ரொம்ப பேசிக் கொஷின் தான். ஸோ மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டதால் அந்த மாநிலங்களையே அந்த தேர்வுகளை நடத்தி கொள்ள மாண்டேகு சேம்ஸ் போர்டுக்கு முழுமையாக அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க போட்டிருப்பீங்க. 8ஆம் வகுப்பு பாடத்தில் இது சம்மந்தமான முழு தகவல்கள் 6வது பாடத்தில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உள்வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு மாண்டேகு சேம்ஸ் போர்டு டீட்டெயில்ஸை வீட்டில் கொடுத்துருக்கேன். இந்திய கவுன்சில்கள் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இந்திய கவுன்சில்கள் சட்டத்தில் அரசு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டது, தன்னாட்சி அளிக்க வழங்கப்பட்டதுன்னு லைனாக வரும். கொஞ்சம் மாற்றி கேட்டதுனால நீங்கள் என்ன போடுங்கிறது தெரியாமல் இருந்திருப்பீங்க. இதுதான் சரியான விடை. அடுத்ததா காந்தி தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் வெள்ளையர்களால் அந்த வெள்ளையர் பையனை வெளியே தள்ளினாங்க அப்படின்னு போனால் பீட்டர் மேட்டிஸ்பர்க் அப்படின்னு தெரியணும். குழந்தைங்களுக்கு கட்டுரை எழுதி கொடுக்கும்போது நம்ம படிச்சிருக்கணும். இங்கே டர்பன் பெற்றோர்கள்லாம் +2 புக்கில் வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டர்பன்லேருந்து இவர் இங்கே போனார், பெற்றோருக்கு இடத்துக்கு போனார், இடையில கேப்பில் தான் இந்த இடம் இருக்குது, இந்த பீட்டர்ஸ் மேட்ரிஸ்பர்க் இங்கே இருக்குது, அங்கே தான் அவர் தள்ளி விட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் மறைமுகமாக உள்ளே கொஞ்சம் படிச்சுக்கிறீங்களா இருக்க செக் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் நீங்கள் படிச்சுட்டு வச்சு போடுவீங்க. ஏன்னா பிஎட் லெவலில் இருக்கிறவங்களால இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு இந்த வினா இப்படி எடுத்துருக்காங்களோன்னு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் டர்பனோ பேட்ரி இதுவோன்னு நினச்சிருப்பீங்க. பீட்டர் மேட்ரிஸ்பர்க் அப்படின்னு தான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. சி நீங்கள் குறிச்சிக்கோங்க. சரியான விடை 100% சரியான விடை. வேண்டுமென்றால் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். காந்தி ட்ராவலிங் டர்பன்லேருந்து போர்ட்டோரிக்கோவுக்கு போனார். ஆனால் இங்கே ஒரு பீட்டர் மேட்ரிஸ்பர்க் ஸ்டேஷனில் தான் இவர் என்ன பண்ணாங்க, தள்ளிவிடப்பட்டார் அப்படின்றத நாங்கள் புக்கிலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு கேட்டிங்கனாலும் அதே தான். ஸோ பீட்டர்ஸ் மேட்ரிஸ்பர்க் ஸ்டேஷன்றதை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக போட்டிருந்தா ஓகே. மேக்ஸிமம் 1-2 பேர் தான் போட்டிருப்பீங்க. மீதி எல்லாமே டர்பனோ பேட்டோரிக்கோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெட்டோரிக்கோவோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சி. ஓகேங்களா? அடுத்ததான் இந்திய தலைநகரை கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர். இப்போ தான் கொஞ்சம் 5ஆம் ஜார்ஜ் நான் சொன்னேன். 5ஆம் ஜார்ஜ் 1911 சொன்னேன். அவர் இங்கே வந்தாருன்னு நான் சொன்னேன். 5ஆம் ஜார்ஜ் இதே காலத்தில் 2ஆம் ஆர்டின்ஜ் பிரபு தான் வரவேற்றார். 2ஆம் ஆர்டின்ஜ் பிரபு இவர் வரவேற்றார் நான் சொன்னேன். மீறும் அது ஆப்ஷன் சி. இதெல்லாம் பழைய ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கெலாம் இருக்கும். இதெல்லாம் பேசிக் கொஷின்னு நல்லா படித்து கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கல்கத்தா எப்போ மாற்றினாங்க, 5ஆம் ஜார்ஜ் எப்போ வந்தார் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறதுனால பழைய புக்கெலாம் விட்டு புது புக்கில் எடுத்ததுனால அந்த லைனை விட்டுட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்த முறைக்கு வேறு என்னென்னவோ அதுக்கு பிளான் பண்ணுவோம். ஓகே டீச்சர், இந்த 12 வினாக்களை போட்டு பார்த்தோம். 12 வினாக்களை எது எப்படி நான் பார்த்தோம். அடுத்ததான் 4வது யூனிட் 5வது யூனிட் காத்துட்ருக்கு. ஸோ அதுலேயும் 12 வினா வந்திருக்கு. உடனே பின்னாடியே பார்த்துலாம் டீச்சர். வாழ்த்துக்கள்.